குடிமேல் கொத்துமல தோப்புகள் அழகா இந்த குறவழி மாப்பிள்ளை கந்தரை படிந்த காரியம் துவங்கி இருந்தாலும் காஞ்சியிலே காமாட்சியாகும், மதுரையின் பதியிலே மீனாட்சியாகும், காசியிலே விசாலாட்சியா விளங்கும். அந்த மதுரை மீனாட்சியின் ஒரு பாதத்தை பழிந்து விட்டு என குப்பையை கூட கோபுரத்தில் வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா என் தாய் மீனாட்சிக்கு மட்டுமே இருக்கு. இது 3வது நாள் அம்மா வந்து ஆமா அப்பேற்பட்ட சிறப்பான எந்த வாகனத்தை பூத வாகனத்துல இன்னைக்கு வந்திருக்காங்க. பச்சை நிற உடை உடுத்தி அவ்வளவு அழகா வந்திருக்காங்க. நம்மளுக்கு பாக்குறதுக்கு தான் ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது, அம்மாவை போய் பாக்குறதுக்கு தான். ஏன்னா வந்து முத சித்திர திருவிழா எப்ப நடந்துச்சு அப்படின்னா தைப்பூசம் பண்றதான் சொக்கருக்கும் மீனாட்சிக்கும் திருமணம் நடந்துச்சு. நாயக்கர் காலத்துல மாத்தப்பட்டதுதான் சித்திரையில சொக்கருக்கும் மீனாட்சிக்கும் திருமணம். பாண்டியர் காலத்துலலாம் தைப்பூசத்துக்கு அன்னைக்குதான் சொக்கருக்கும் மீனாட்சிக்கும் திருமணம் நடந்துச்சு. ஆனா எதுக்காக மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா தை மாதம் அறுவடை நாள். அப்ப அறுவடை நாளுக்காக மீனாட்சி போவாளா சிந்தாமணிக்கு அறுவடை பண்றதுக்காக. 12 மாசமே திருவிழா நடக்கூடிய சிறப்பான ஒரு கோயில் எது அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் மட்டும்தான். அப்ப ஏற்பட்ட சிறப்பான ஆலயம். தை மாசத்துல அறுவடைக்கு போவாங்க அம்மா.